வணக்கம் பசங்களா. இந்த வாரம் ரிலீஸ் ஆன ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1150 படிச்சதுக்கு அப்புறமா எனக்கு ஒன்றுமே புரியலங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டரில் ஈமோக்காவை காட்டியிருப்பாங்க. ஈமோக்காவை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கை இருக்கும், அதுக்கடுத்து வால் இருக்கும், அப்புறமா வந்து கையில் ட்ரைடர்னு சொல்லிட்டு பார்த்து டீமன் மாதிரியே இருப்பா, டெவில் மாதிரியே இருப்பா. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் எத்தனை ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் படிச்சிருக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த சாப்டர் படிக்கிறப்ப தான் எனக்கு ஒன் பீஸ் படிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை, வேறு ஏதோ ஒரு மாங்கா படிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா ஹைஸ்கூல் D&D மாதிரி இருந்துச்சு எனக்கு அது படிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த அனிமலையோ இல்லை அந்த மாங்கால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமன் வச்சு தான் கதையே இதில். ஸோ எல்லாருக்கும் வந்து ரெக்கை இருக்கும், அதுக்கடுத்து வால் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஒன் பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு சமம் இல்லாமல் இந்த சாப்டரில் ஓடா வந்து இத்தனை விஷயத்தை காட்டிக்கிறாரு. இது பார்த்தா அதுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா டீமனை மாத்திராங்க அந்த சாப்டரில், அது இதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒன் பீஸ் படிக்கிறப்போ ஒன் பீஸ் படிக்கிற மாதிரி இல்லை. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் வந்து ஒரு மாதிரி குழப்பமாகவும் அதுக்கடுத்து நல்லாவும் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த சாப்டரை பற்றி மற்ற விஷயத்தை நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் போய்ட்டு பேசுவோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த சாப்டர் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி போன சாப்டர் ரிவ்யூ யாரை பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாகவும் உங்களுக்கு வந்து புரியும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேறு அது மட்டும் இல்லை, அது இல்லாமல் நிறைய சாப்டர் ரிவ்யூ வந்து நான் போட்டுக்கிறேன், அதெல்லாம் பிளேலிஸ்ட்டில் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மறக்காம மதியம் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுவோமா? சாப்டரோட ஃப்ரண்ட் பேஜில் என்ன நடக்குதுன்னா, நம்ம யாமட்டோவை காட்டிக்கிறாங்க. யாமட்டோ வந்து ஒரு ஸ்வாடை காப்பாற்றினா பார்த்தீங்களா, அதை வந்து எடுத்துன்னு எங்கேருந்து அவன் வந்து திருடின்னு போனாங்களோ யாசுவை கிட்டே தான் திருடின்னு போயிருப்பாங்க. ஸோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கொண்டு வந்து அவர் சேர்த்துட்றான். இதுதான் ஃப்ரண்ட் பேஜில் வந்து நடக்கிறது. இப்போ நம்ம மெயின் கதைக்கு போயிடலாம். மெயின் கதை என்ன நடக்குதுன்னா, மீதி ஜெயின்ஸ்லாம் ஓடி வந்தாங்க பார்த்தீங்களா குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்கு. ஸோ அவங்க ஒரு வழியாக வந்து சேர்ந்துறாங்க, சில பேர் முன்னாடி வந்துடுறாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறமா குழந்தைங்களாம் அங்கே தான் இருக்கிறாங்க, நம்மளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஓடி வராங்க வேகமாக. அப்போ கோலன் வந்து எங்கள் அப்பா வந்து அந்த பொண்ணு தூக்கி போட்டா கீழேன்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுனே சொல்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி கவலைப்படாத ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு காப்பாற்ற போகிறாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குன்கோவை பார்க்குறாங்க. இப்போ அவளை குன்கோன்னு சொல்கிறதா ஈமோக்கான்னு சொல்கிறதான்னு சொல்லிட்டு தெரியல, ஏன்னா ஈமோக்கா தான் ப்ரொசஸ் பண்ணிக்கிறான். ஸோ நம்ம ஈமோக்கானே சொல்லிட்டு வச்சுப்பேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஈமோக்காவை வந்து பார்க்குறானுங்க. ஸோ பார்த்ததுக்கு அப்புறமா அவன் வந்து பறந்துன்னு இருக்கிறான். என்ன இதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து முழிக்கிறான். அதுக்கடுத்து இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா சரி அதை வந்து விடு குழந்தைகளை காப்பாதான்னு சொல்லிட்டு கிட்டக்க போகிறானுங்க. பட் போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு விஷயம் புரியுது. அது என்னதுன்னா, அவனை சுற்றி இன்னும் அந்த முள்வேலி இருக்குது, இவன் போனேன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதில் குத்திக்கிறான். ஸோ அதுக்கடுத்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கத்துறானுங்க. அதை வந்து நம்ம ஈமோக்கா பார்க்குறா. பார்த்ததுக்கப்புறமா ஒரு தரமான ஹாக்கி ரிலீஸ் வந்து நடக்குதுங்க. அங்கே கான்கரர் ஹாக்கி ரிலீஸ் வந்து நடக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஜெயின்ஸும் மயக்கம் போட்டு வந்துடுறாங்க. இது பார்த்ததுக்கு அந்த குழந்தைங்களும் மயக்கம் போட்டு வந்துடுறாங்க. சரி அவ்வளோதானான்னு சொல்லிட்டு பார்த்தா அது மட்டும் கிடையாது, அந்த ஹாக்கி எல்போ ஃபுல்லாக பரவுது. எது வரைக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டோரி புரோக்கெல்லாம் ஓடி வந்துருக்கிறாங்கள, அவங்க கூட இருக்கிற சில ஜெயின்ஸே வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விடுறாங்க. வேறு அது மட்டும் இல்லை, அது இல்லாமல் நம்ம ஜெருளுகிறாரு பார்த்தீங்கன்னா வில்லேஜில், அவ்வளோ இடம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாக்கி வந்து ரீச் ஆகுது. ஏன்னா வில்லேஜில் சில பேர் மயக்கம் போட்டு விடுறாங்க. ஜெருலே வந்து என்னடா இதுன்னு சொல்லிட்டு அவர் பார்த்துனுக்கிறாரு. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மீமோக்கா ஏதோ சர்க்கிள் மாதிரிலாம் போட்டு என்னமோ பண்ணுறா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து டிமானிக் மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் நான் சொன்னேனே இது வந்து பார்த்து ஹைஸ்கூல் D&D மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுறா. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா முழிக்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம ஈமோக்கா வந்து ஃபுல்லாக காட்டுறாங்க. அவள் வந்து பார்த்தீங்கன்னா வால் இருக்குது, ரெக்கை, அப்புறமா வந்து ட்ரைடன்ட்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சு பறந்துன்னு இருக்கிறா அவள். அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா, ரிபலியனுக்கு வந்து நான் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன், உன்னோட ட்ரீம் டீமன்ஸால் இவ்வளோ தான் பண்ண முடியுமா குல்லிங்கம்னு சொல்லிட்டு அவள் வந்து கேட்குறா. அப்போ நம்ம குல்லிங்கம் வந்து கண்டிப்பாக கிடையாது மை லார்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுவுமே என்னோட இன்னும் நைட்மேர் டீமன்ஸ்லாம் உயிரோட தான் இருக்குது. அண்ட் இந்த டீமன்ஸ் எல்லாமே எல்பாஃபோட நைட்மேரால் கிரியேட் பண்ணப்பட்டதுங்க. இதை வந்து யாராலையும் அழிக்க முடியாது, அது வந்து சாவே கிடையாது. இப்போ சில இது ஊந்து கிடக்குது தான், பட் நான் திருப்பி கமாண்ட் கொடுத்தோன்னா அது எந்திரிச்சிடும்னு சொல்லிட்டு நம்ம குல்லிங்கம் வந்து சொல்கிறான். மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமன்ஸை தோக்கடிக்க, நைட்மேர் டீமன்ஸை தோக்கடி கஷ்டப்பட்டுருப்பாங்க. பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா சாக கூட அவங்க அடிக்கல. திருப்பி அவன் சொன்னான்னா அது மறுபடியும் எந்திரிச்சிடும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். ஸோ இப்போ சீன் வந்து எங்கே போகுதுன்னா சம்மர்ஸ் கிட்ட போகுது. சம்மர்ஸ் கிட்டே நம்ம ஈமோக்கா வந்து பேசின்னு இருக்கிறா. அப்போ வந்து நம்ம ஜிம்பே அதுக்கடுத்து நாமிலாம் வந்து கட்டி போட்டு வச்சுக்கிறாங்க. அப்போ சம்மர்ஸ் வந்து எந்திரிக்கிறத பார்த்துட்டு அவன் உயிரோட இருக்கிறானான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறாங்க. அதுக்கடுத்து நம்ம ஜிம்பே வந்து அந்த பொண்ணு வானத்தில் பறந்துனுக்கிறாளே அவள் பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்கிறான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அப்போ ராபின் வந்து லூஃபி அப்புறம் மற்றவங்களாம் எங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு நாமி வந்து அவங்களாம் இப்போ கீழே ரோம் ஆஃப் த டெட்டில் வந்து இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறா. மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒர்ஸ்ட்டு டைமிங் இது தான், எப்போ தேவையோ அவனுங்க அப்போ தான் இருக்க மாட்டான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா புலம்பினுக்கிறாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், ஜாய்வேயோட ஹாக்கி 800 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகிருக்கும் எக்கெட்டில். அப்போ வந்து நம்ம ஈமோக்கா 1000 கிலோமீட்டர் இல்லை 2000 கிலோமீட்டர் தள்ளி இருந்திருப்பா மேரி ஜோய்ஸில். அந்த ஹாக்கி ரிலீஸ் ஆனதுக்கே நம்ம ஈமோக்கா வந்து முட்டி போட்டா. இப்போ மட்டும் வந்து நேரில் நம்ம நீக்காவை பார்த்தான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், நம்ம ஜாய்பாயை பார்த்தான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், நம்ம லூஃபியை பார்த்தான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், 3 பேர் ஒன்று தானே. ஸோ அந்த மாதிரி பார்த்தா அப்படின்னா அவன் நிலைமை என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நான் பார்க்கறதுக்கு உண்மையாக ரொம்ப ஆவலாக காத்துன்னு இருக்கிறாங்க. ஓட சீக்கிரமாக காட்டினாரா நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி அவன் வந்து புலம்பினுக்கிறாங்க. அப்போ ராவின் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி போட்டு வச்சுக்கிறான்ல அந்த சம்மர்ஸு,
அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் லைப்ரரி வந்து எரிஞ்சுன்னு தான் இருக்குது. அதை பார்த்துன்னு இருக்க என்னால் முடியல, நான் அதை காப்பாற்ற போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அதை பிக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணிருக்காரு நம்ம ராபின். ஸோ நம்ம ஈமோக்கா வந்து சம்மர்ஸ் கிட்ட என்ன சொல்கிறான்னா, இந்த இடத்துல நம்ம வந்து கரெக்டான ஒரு அத்தாரிட்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணோன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அதாவது இங்கே வந்து ஆளறதுக்கு யாருமே இல்லை, இங்கே வந்து ஒரு புது ஆளறதுக்கு வந்து ஒரு ஆளை வந்து செலக்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறா. அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர்ஸை சொல்கிறான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் இங்கே கிங் இல்லையன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். ஸோ இப்போ சீன் வந்து நம்ம குன்கோ கிட்ட போகுது, சாரி அதாவது ஈமோக்கா கிட்ட போகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோரி ப்ரோகிலாம் ஓடி வந்திருந்தாங்கல்ல, ஒரு வழியாக அவகிட்ட வந்து வந்துடுறாங்க. ஸோ இவன் வந்து பறந்துனுக்கிறா. அவங்க வந்தோடனே நம்ம ஈமோக்கா மட்டும் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ப்ளூ ஓகரே டோரி, அதுக்கடுத்து ரெட் ஓகரே ப்ரோகி, இப்போ நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோங்க, உங்களுக்கு நான் வந்து கமெண்ட் கொடுக்குறேன், நீங்கள் இப்போ எல்பஃபோட கிங்காக போகிறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறா. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியல. ப்ரோகி வந்து என்ன பண்ணுறாங்க, நீ ஒரு கார்டன் ஐட்டான்ற மாதிரி கேட்டுட்டு கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஈமோக்காவை பிடிச்சிட்றான். ஏதோ பொம்மை பிடிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போய் பிடிச்சிட்றான் போயிட்டு. அதுக்கடுத்து இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானா, உங்களை வந்து சும்மா விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அண்ட் ஒன்ஸ் அவளை பிடிச்சதுக்கு அப்புறமா மீதி ஜெயின்ஸ் கிட்ட நீங்களாம் சீக்கிரமாக முன்னாடி போங்க, போயிட்டு குழந்தைங்களை காப்பாற்றுங்க, இவ்வளோ நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அப்போ நம்ம டோரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ப்ரோகின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஓடுறான். அதுக்கடுத்து நம்ம ப்ரோகி வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே, நான் வந்து இப்போ குழந்தைகளை திருப்பி எடுத்துக்க போகிறோம், உங்களை நான் சும்மா விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ ஈமோக்கா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவலாக கையை வந்து வெளியில் எடுத்துட்டு அவன் பிடிச்சிருக்கான்ல, கை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்குது. அதுலேயும் நம்ம பண்ணுறாங்க, அது வந்து மேஜிக் சர்க்கிளா இல்லை என்ன கருமாதம்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல, இல்லை ஓட எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் நமக்கு தெரியும். பட் பவர் யூஸ் பண்ணுறா. அதில் யூஸ் பண்ணி ஒரு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வருது. அதுக்கடுத்து அந்த புக்கிலேருந்து ஒரு துப்பாக்கி வருது. பட் அதுக்கு முன்னாடி வந்து என்ன நடக்குதுன்னா, நம்ம ஈமோக்கா வந்து என்ன சொல்கிறேன்னா ப்ரோகி கிட்ட, நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோ, இப்போ நீ போயிட்டு மவுண்டன் பேட் ஜெரில் வந்து மீட் பண்ணதுக்கு அப்புறமா அவன் தலையை வந்து வெட்டிட்டு எல்பஃபில் யாரும் பார்க்குற மாதிரி தூக்கி காட்டினதுக்கு அப்புறமா நீயும் அப்புறமா டோரியும் எல்பஃபோட கிங்காக பதவி ஏற்றுக்கிறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறா. இதை கேட்டோடனே ப்ரோய்க்கு வந்து ஒன்றும் புரியல, என்ன பைத்தியத்தனமா நீ பேசுனுங்கிற, இது வந்து எங்களோட ஊர், இங்கே என்ன நடக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் தான் முடிவு பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா புக்கிலேருந்து துப்பாக்கி வருது. அதுக்கடுத்து நம்ம ஈமோக்கா என்ன பண்ணுறோன்னா, ஒரு கத்தி எங்கேருந்து எடுக்கிறான்னு சொல்லிட்டு தெரியல, பட் ஒரு கத்தி எடுத்து நம்ம ப்ரோகியோட கையில் வந்து குத்துனதுக்கு அப்புறமா வந்து ஃப்ரீ பண்ணிடுறான் நம்ம ஈமோக்காவை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி வந்து எடுத்து நம்ம ப்ரோகியை வந்து சொல்கிறா. இது ஆக்சுவலாக நான் முன்னாடியே யோசித்தேன், இவன் மட்டும் போயிட்டு சாதாரணமாக வேற யாரும் மேலே கை வைக்கிற மாதிரி ஈமோக்கா மேலே கை வச்சான், கை போயிடுமோன்னு சொல்லிட்டு யோசித்தேன். பட் இந்த மாதிரி போவோன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. ஈமோக்கா வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்து சொல்கிறா, அவன் கை வந்து பார்த்தீங்கன்னா துண்டாயிடுது. நம்ம ஆக்சுவலாக முன்னாடி யோசிச்சிருப்போம், இது எங்கே யோசிச்சிருப்போம்னா நம்ம கிட் இதில் வந்து யோசிச்சிருப்போம், இவன் கையை வந்து ஷாங்ஸனை வெட்டியிருந்தாருன்னா சரி ஓகே ஸ்வாட் வச்சு வெட்டியிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஆனால் பெக்மன் வெட்டியிருப்பான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பெக்மன் வந்து ஸ்வாட் யூசர் கிடையாது, அவன் துப்பாக்கி தான் வச்சிருப்பான், எப்படா அதை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சிருப்போம். அதுக்கான இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரில் காட்டிக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஈமோக்கா சுட்டதில் எப்படி நம்ம ப்ரோகி கை வெட்டிக்கிச்சோ அதே மாதிரி தான் பெக்மன் சுட்டதில் கிட்டு கையை வந்து பார்த்தீங்கன்னா புட்டுக்குச்சு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஜெயின்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு கேப்டனுக்கு எப்படி இந்த மாதிரி ஆச்சு, அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்கானவர் தெரியுமான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பேசுகிறாங்க மாற்றி. அப்போ நம்ம ஈமோக்கா வந்து சில விஷயம் சொல்கிறா. இதை வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தோம், மறந்துட்டேன். இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ட்ரான்ஸ்லேஷன் கிடையாது, அன்அஃபிஷியல் தான். ஸோ அஃபிஷியல் ட்ரான்ஸ்லேஷன் வந்து ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ரிலீஸ் ஆகும் மாங்கா ப்ளஸில். ஸோ அதில் போய் ஒரு செக் பண்ணிவிடுங்க. ஏன்னா அஃபிஷியலாக சொல்கிறத வந்து படித்து புரிஞ்சினா தான் நம்ம வந்து கரெக்டாக தெரியும். இது அன்அஃபிஷியல்ன்றதுனால கரெக்டாக என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு நம்ம புரிய மாட்டேது சில விஷயம். ஸோ இப்போ ஈமோக்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களுக்கு செத்து போகாத மாதிரி ஒரு பாடியை தர போகிறேன், அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரென்த்தும் வந்து கிடைக்கும். இதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமா இதில் எப்படி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நீங்கள் காரணத்தையோ இல்லைனா காமன் சென்ஸையோ தேட முடியாது. ஏன்னா அது எல்லாத்துக்கும் பியாண்டில் தான் இந்த பவரே வந்து இருக்குது. நீங்கள் பிறக்கிறதே டீமன்ஸ் ஆகிறதுக்கு தான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறா. நான் முன்னாடி சொன்னது தான் அஃபிஷியல் ட்ரான்ஸ்லேஷன் கிடையாது இது, ஒரு இடம் அதில் போய் படித்து பார்த்துங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறமா வந்து ஒரு மேஜிக் சர்க்கிள் மாதிரி கிரியேட் பண்ணுறா. எங்கே கிரியேட் பண்ணுறான்னா, ப்ரோகி நிற்கிறான்ல அவனுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறா. அதில் வந்து கரெக்டாக பேர் தெரில இந்த அட்டாக் பேர், பட் ஏதோ ஒன்று நடக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிமானிக் கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு டோமி ரிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறா. அட்டாக்கோ இல்லைனா வந்து மேஜிக் ஸ்பெல்னு கூட வச்சுக்கலாம் நம்ம. அதை வந்து லான்ச் பண்ணுறா. பண்ணதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, நம்ம ப்ரோகி சுற்றி கீழே இருந்துச்சுல்ல அந்த நிலத்தில் சர்க்கிள், அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவனை வந்து உள்ளே இழுக்குது. அப்படியே உள்ளே போயினே இருக்கிறான். என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கத்தினே உள்ளே போகிறான். ஒரு கடலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உள்ளே போயிடுறான். ஸோ உள்ளே போனது வரமா அடுத்து வந்து வெளியே வரான். ஆனால் வெளியே வரது வந்து அவன் ப்ரோகியாக வரல, டீமன் ப்ரோகியாக வரான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா உள்ள சாதாரணமாக போயிட்டு மனுஷனாக போயிட்டு ஒரு ஜெயிண்டாக போயிட்டு வெளியே வரப்போ அவன் பார்க்கறது டீமன் மாதிரி இருக்கிறான். எப்படின்னா பல்லு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது, கொம்பு வாழ்ந்துக்குதுன்னு சொல்லிட்டு அவன் பார்க்கறது எப்படி டீமன் இருப்பாங்களோ அதே மாதிரி இருக்கிறான். ரெக்க அப்புறமா அது இதுன்னு சொல்லிட்டு டீமனாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வரான். ஸோ இதை பார்த்த மற்ற ஜெயின்ஸ்லாம் ஒன்றுமே புரியல. என்னது இது பார்க்கறது நம்ம கேப்டன் இப்படி ஆகிட்டாரு, இதில் வேறு வந்து ஏற்கனவே ஜெயிண்ட் பெருசாக இருப்பான், பட் உள்ளே போயிட்டு வந்து இன்னும் பெருசாகிடுறான், என்னடா இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுன்னுக்கிறாங்க. அப்போ நம்ம ப்ரோகி என்ன பண்ணுறான்னா சுற்றிக்கிற ஜெயின்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறான். அதுக்கடுத்து அதோட நிறுத்துவான்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் போய் டோரியை வேறு அட்டாக் பண்ணுறான். அட்டாக் பண்ணி தோக்கடிச்சிடறான். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோரியும் ப்ரோகி ஈக்குவலாக இருப்பானுங்க ஸ்ட்ரென்த்தில், மாற்றி இத்தனை வருஷம் சண்டை போட்டு இருந்திருப்பானுங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோகி ஒரே அடியில் டோரியை தோக்கடிச்சிடறானே சொல்லிட்டு சொல்லலாம்.
தோக்கடிச்சதுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னா நம்ம டோரிக்கிறான்ல அவனுமே ஒரு டீமனாக மாறுறான். மாறினதுக்கு அப்புறமா இது சூப்பராக இருக்குது, இப்போ நம்ம போயிட்டு ஜெருல கொள்ளலான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். மற்ற ஜெயின்ஸ்லாம் ஒன்றும் புரியல. கேப்டன் என்ன பேசுங்கிறீங்க நீங்கள், என்ன ஆச்சு உங்களுக்குன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கேட்டுனுக்கிறாங்க. ஆனால் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பதில் எதுவுமே சொல்லவே இல்லை. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா நம்ம புரோகி ஒரு சைடு நிற்கிறான், அதே மாதிரி நம்ம டோரி வந்து ஒரு சைடு நிற்கிறான். இப்போ புரோகி வந்து லெஃப்ட்டில் நிற்கிறான்னா டோரி வந்து ரைட்டில் நிற்கிறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அதுக்கு நடுவில் சில ஜெயின்ஸ் நிற்கிறாங்க. அண்ட் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா அவங்களும் வந்து எப்படி நம்ம டோரியும் புரோகியும் நிலத்துல போயிட்டு அப்புறம் மேஜிக் சர்க்கிள் உள்ள போயிட்டு திருப்பி ஒரு டீமனாக வந்தாங்களோ அதே மாதிரி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறாங்க. போயிட்டு வெளியே வர்றப்ப டீமனாக வந்து வராங்க. அவங்க எல்லாருக்குமே ரெக்கை, அதுக்கடுத்து வாளுன்னு சொல்லிட்டு வால் இருந்துச்சான்னு சொல்லிட்டு தெரியல, எனக்கு வால் இல்லைன்னு நினைக்கிறேன், ரெக்கை தான் இருக்குது, நான் மட்டும் சொல்லினுக்கிறேன் ஏதோ ஒன்று. ஸோ ரெக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ட்ரைடென்ட் வேறு அவங்ககிட்ட இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நடுவில் இருக்கிறவங்களும் வந்து டீமனாக மாறுறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா நம்ம ஈமாக்காவோட டீமன் ஆர்மின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். டீமன் ஜெயிண்ட் ஆர்மி வந்து ஜெருவில் தேடி போகிறாங்க. நம்ம டோரி புரோகிலாம் லீட் பண்ணுறாங்க. மீதி ஜெயின்ஸ் யாரெல்லாம் உள்ளே போனவங்களோ வந்து டீமனாக மாறினவங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெருவில் நோக்கி போகிறாங்க. பின்னாடி வந்து நம்ம குலிங்கமோட நைட்மேர் டீமன்ஸ் இருக்குதுல்ல அதுவும் வந்து ஃபாலோ பண்ணின்னு போகுதுங்க. ஸோ இதை வந்து காட்டுறாங்க. அதுக்கடுத்து நம்ம ஈமோக்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எல்பாஃபோட உண்மையான பவர் இதுதான், இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது, அதாவது இந்த ஐலாண்டை வந்து நம்ம அழிக்க போகிறது கிடையாது, இதை வந்து ஆளணும் யாராவது, இவங்கள நம்ம கீழே வச்சு நம்ம ஆள போகிறோன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈமோக்கா வந்து சொல்கிறா. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெருல் வந்து வில்லேஜில் இருக்கிறாரா அவருக்கு வந்து போய் சேருது. இந்த மாதிரி டோரியும் புரோகியும் வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க, அவங்கள தேடி தான் வராங்க, அதெல்லாம் ஓடி போயிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சில ஜெயின்ஸ் வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அவர் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கடுப்பாகிறாரா என்ன வரான்னு சொல்லிட்டு தெரியல. பட் அவர் சொல்கிற வார்த்தை என்னன்னா உண்மையான வாரியர்ஸுக்கு ஓடி போகிறதுக்கான அர்த்தமே தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக நிற்கிறாரு. ஸோ இப்போ ஜெருல் வந்து நிற்கிறாரு, டோரி புரோகி அதாவது டீமன் டோரி அப்புறமா டீமன் புரோகி வந்து பார்த்தீங்கன்னா அவர் நோக்கி வராங்க. மேபி அடுத்த சாப்டரில் ஏதாவது சண்டை நடந்தாலும் நடக்கலாம், இல்லை என்ன நடக்கலாம், எனக்கு அதை பற்றி கரெக்டாக தெரியல. பட் எனக்கு வந்து என்னன்னா எப்படா கீழே இருக்கிறவங்கள மேலே கொண்டு வரீங்கன்னு தான் எனக்கு தோணுது. லோக்கியா இருக்கட்டும், இல்லை லூஃபி, ஜோரோ, சாஞ்சின்னு சொல்லிட்டு எல்லாம் கீழே இருக்கிறானுங்க. எப்போ மெயினாக வேணுமோ அப்போ தான் கீழே இருப்பானுங்க. உனக்கு நமக்கே கடுப்பாகுதுன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கடுப்பாக யோசிச்சு பாருங்களேன். ஸோ அடுத்த சாப்டர்லேயாவது ஓட வந்து அவனை காட்டினாருன்னா நல்லாயிருக்கும். இதிலே வந்து ஒரு தலைவலி என்னன்னா ஃபஸ்ட்டு விஷயம் போய் அவங்களுக்கு சேரும். இந்த மாதிரி கீழே கபான் வர ஊந்துனுங்கிறாருல்ல, ஸோ மாதிரி அவர் போய் சொல்லுவார் ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்தா தெரிய வரும் அந்த மாதிரி நடக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சாப்டரில் வந்து தெரிய வரும், அதுக்கடுத்து இன்னொரு சாப்டர்லாம் வந்து கிளம்பி வருவாங்க, அதுக்கடுத்து 3வது சாப்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து வந்தே சேருவானுங்க. ஸோ இப்போலேருந்து கணக்கு வச்சா கூட அவன் வர்றதுக்கு 53 ஆகும்னு சொல்லிட்டு சொல்லலாம். 1153 சாப்டர் கிட்ட தான் வருவானே வச்சுக்கலாம். சப்போஸ் அடுத்த சாப்டர்லையும் போய் சேரலன்னா விஷயம் அவங்களுக்கு அப்படியே ஈத்துனே போவோம் சாப்டர் ஒன்று ஒன்றா. அதனால சீக்கிரமாக நம்ம லூஃபி அப்புறம் மற்றவங்களாம் காட்டினாரும் நல்லாயிருக்கும் ஓடா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரில் நடந்தது. அண்ட் இதுக்கடுத்து என்ன நினச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வாரம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓடா வந்து எந்த பிரேக்கும் எடுக்கல. ஸோ இந்த சாப்டர் படிச்சு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க எனக்கு வந்து இது ஒன் பீஸ் சாப்டர் படிக்கிற மாதிரியே இல்லை. ஏன்னா எப்பயுமே ஒன் பீஸ் வந்து ஒரு ஃப்ளோவில் போயின்னு இருக்கும் வேறு மாதிரி. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா டீமன்ஸை காட்டுறானுங்க, திடீர்னு டீமனாக மாற்றுறானுங்க, ரக்கம் மலைக்குது, வால் வருது, ட்ரைடன்ட்னு சொல்லிட்டு இன்னுமோ பண்ணுறானுங்க. ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா புரியல. இது ஒன் பீஸ் மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொல்லணும். வித்தியாசமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு தான். பட் ஒன் பீஸ் ஃபார்மட்டோ இல்லை ஒன் பீஸ் ஜானரில் இது வந்து இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதாவது எதிர்பார்க்காத எதிர்பார்க்கணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓடா இந்த சாப்டர் வந்து கொடுத்துருந்தார். ஸோ எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் அப்படியே போடணும், இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸ் நான் போடுவோம். சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா நான் போட மற்ற வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மறக்காம பக்கத்தில் ஒரு மணியை வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம வீடியோக்கு வந்து லைக்கும் போட்டுருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் மாங்கா படிப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு இந்த சாப்டர் படிக்கிறது எப்படி இருந்துச்சு, இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்களா, இல்லை அவங்களுக்கு வந்து மேபி வித்தியாசமாக ஃபீல் ஆகிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மறக்காமல் கேளுங்க. அண்ட் அவங்களே நம்ம வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ நான் இன்னொரு மாதம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.